வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகணும். பீட்ரூட்லேருந்து தண்ணி வரும், அது எல்லாம் நல்லா வத்தட்டும். துருவி செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமே இது வெந்துடும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணிலாம் வற்றி பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.